மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீ குருभ्यो நமः. अस्यां कलाशालायां शङ्करमहाविद्यालये मदीयः उपन्यासः अयं द्वितीयः. यद्यपि दत्तशीर्षकं वर्तते षडङ्गानि इति. वेदस्य विषये इदानीं डॉक्टर सौम्यनारायणमहोदयैः बहु समीचीनतया व्याख्या कृता वर्तते. तत्रैव अङ्गानां विषयेपि तैः सूचितं, परन्तु शरीरं यदि ज्ञायते तदानीमेव जीवात्मा कः इति भवति. अतः अङ्गानां ज्ञानं विना अङ्गिनः ज्ञानं न भवति इति कारणात् अङ्गानां विषये विशदतया वक्तव्यम् इति आदेशः. तदनुसृत्य इदानीं द्रविडभाषायां भवतां सौकर्यानुसारं समयानुसारं वक्तुम् ईहे. அமர்க்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கொடுக்கப்பட்ட தலைப்பில் கொடுக்கப்பட்ட சமயத்தில் பேச விழைகிறேன். ஷடங்காணி அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அருமையான ஒரு சத்திரம், ஒரு செமினார். 4 நாட்கள் வேத விஷயமாக சகல விஷயத்தையும் அறியும்படியான ஒரு அமைப்பாக இந்த சொற்பொழிவு சீரியஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் இதன் முன்பாக வேதங்களை பற்றி பேசினார். பொதுவாக நம்ம கல்வின்னு சொன்னால் படிப்பு அப்படிங்கிறத பலவிதமாக நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இல்லையா. ஒரு 10th முடிக்கும் பொழுது அடுத்து என்ன குரூப் எடுக்கிறது, சயின்ஸா இல்லை மேக்ஸா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை இப்படியாக அந்த குரூப் சப்ஜெக்ட் படிக்கிறோம் இல்லையா. அதுலேயும் தனியாக சயின்ஸ் தனியாக இந்த மாதிரி பேதங்கள் இன்றைய காலத்தில் கல்விகளில் ஒரு பிரிவானது இருக்கு. பிராச்சீன காலங்கள்ல 16 வித்யைகள் அப்படி சொல்லப்பட்டது. சதுர்தச வித்யாகா. இந்த 14 வித்யைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அங்காணி வேதாஸ்தத்வாரஹா புரா மீமாம்சா நியாய விஸ்தரஹா தர்மசாஸ்திரம் புராணஞ்ச வித்யா ஹேதா சதுர்தச என்று 6 அங்கங்கள், 4 வேதங்கள், 10 விஷயம் எடுத்து, அப்புறம் தர்மசாஸ்திரம், மீமாம்சை, நியாயம், புராணம் அப்படிங்கிற ஒரு 4, இப்படியாக 14 கல்விகளை பொதுவாக சதுர்தச வித்யை அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த 14 வித்யைகள்ல எல்லாமே அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தா வேதத்தை தான். வேதத்தை அடிப்படையாக கொண்டே மற்ற எல்லா வித்யைகளும், அந்த வேதம் அப்படிங்கிறது 4 விதமாக இருக்கு அப்படிங்கிறத 4 வேதத்தை பற்றி ரொம்ப அழகாக, ரிக்வேதம்னா என்ன, யஜுர்வேதத்துல என்ன பேதங்கள் இருக்கு, சுக்ல யஜுஸ் அப்படிங்கிற, கிருஷ்ண யஜுஸ் அப்படிங்கிற பேதத்தினுடைய விஷயத்தை சொல்றேன்னு சொன்னார். அது என்னதுங்கிற நான் மேலே சொல்றேன். நான் வாஸ்தவமா ஏன் சுக்லம், ஏன் கிருஷ்ணங்கிற பெயர் வந்தது, வெள்ளை கருப்புன்னு சொன்னார் இல்லையா. அந்த வேதத்துக்கு மட்டும் ஏன் வெள்ளையான ஏன்னா சப்தம் தானே, அதுல வெளுப்பு எங்கேருந்து வந்தது, கருப்பு எங்கேருந்து வந்தது, அப்போ அந்த விஷயத்து மேலே சொல்றார் இந்த காரணங்கள்லாம். அதே மாதிரி சாமவேதம்னா என்ன, அதர்வ வேதத்தினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். அடுத்தது வேதம் அப்படிங்கிறது அங்கியானது, பிரதானமானது. நாம் இப்போ ஒரு சித்திரம் வரைய சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதனை வரையுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், 2 கால், 2 கை, ஒரு தலை, இது வரைஞ்சா ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு, அப்போ மனிதன் அப்படிங்கிற ஒரு அங்கியை சொல்லணும். அங்கி அப்படின்னா அங்கத்தை உடையவன். அவனை சொல்லணும் அப்படின்னா அவனுடைய அவயவங்கள் என்ன, பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னால் அந்த அங்கியான வஸ்துவை சொன்னதாக ஆயிடும். அப்போ வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் வேத அங்கங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வேதத்தினுடைய கை எது, கால் எது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சின்றாதான் வேதத்தை முழுமையாக அறிந்ததாக ஆகும்.
அந்த வேதாங்கங்கள் அப்படிங்கிறத இப்போ அழகா ஸ்ரீசைலம் சார் சொல்லும் பொழுதும் 6 அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத சொன்னார். சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் அப்படிங்கிற இந்த 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களை வச்சுட்டு தான் நாம் வேதத்தை நன்கு அறிய முடியும். அப்போ இந்த 6 விஷயம் என்ன அப்படிங்கிறத எதற்காக இதை நாம் தெரிஞ்சுக்கணும்? வேதம் நமக்கு அடிப்படையான விஷயமாக இருக்கு. அடிப்படை வேதம் நம் சனாதன தர்மங்கள்ல எல்லா தர்மங்கள்லையும் இருக்கட்டும். கல்வி அறிவு அப்படிங்கிறது அடிப்படை. மனிதனுக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னார். கல்விங்கிறது ஏதோ ஒரு படிச்சுதான் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அனுபவத்தை கூட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் இல்லையா? பொதுவாக ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதயா பாதம் சப்ரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேண தூ. நம்மளுடைய படிப்பு அறிவு, அதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட பயில்வது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுல கால் பகுதி தான். ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தே. 10 வருஷமோ இல்லை 12 வருஷமோ நம்ம படிக்கிறோம் இல்லையா? காலேஜ் கல்லூரிக்கோ அல்லது ஸ்கூலுக்கோ சென்று என்ன படிக்கிறோமோ, ஒருத்தர்கிட்ட இருந்து எதை கத்துக்கிறோமோ அந்த அறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுல ஒரு கால் பாதம் சிஷ்யா சுமேதையா. தான் கற்ற அந்த கல்வியை தானே திரும்ப திரும்ப தன்னுடைய அறிவாற்றலால நாம் என்ன தெரிஞ்சின்றோம் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியாக ஒரு கால் பகுதி. அடுத்த கால் பகுதி பாதம் சப்ரம்மச்சாரிபியா. ஃப்ரெண்ட்ஸோடவோ கூட அதே விஷயங்களை படிக்கக்கூடிய அந்த நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். எல்லாமே அத்தியாபகர்கிட்டேருந்து குருக்கிட்டேருந்து கிடையாது. 4 கால் பகுதி பாதம் காலக்கிரமேண தூ. போக போக தான் தெரியும். என்னவே படித்தாலும் என்னவே புத்திசாலியாக இருந்தாலும் அது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, அனுபவம் வருது பாருங்க. அந்த அனுபவத்தினால தான் ஓஹோ இதுதான் அன்னைக்கு நம்ம படித்தோமா, படிக்கும்போது சயின்ஸ் இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சகல விஷயங்களாலையும் நமக்கு அறிவு. இந்த அறிவு அப்படிங்கிறதா நாம் கடவுளாகவும் சொல்றோம். சத்து சித்து ஆனந்தம் சொல்றோம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய எந்த ஒரு உருவத்தை நாம் கொடுக்கிறோமோ அதுல இந்த சித்து அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா உணர்ச்சி, அறிவு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா உலகத்துல இந்த உணர்ச்சி அறிவுங்கிறது சைத்தன்யத்தை உடைய உயிரினத்துக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற இதெல்லாம் ஜடமான வஸ்துக்கள். இந்த மைக்குக்கு நான் பேசுறேன்னு தெரியாது, இதுதான் சத்தத்தை அதிகமாக ஆக்குறது. ஆனால் இதனால தான் இந்த ஒளி பெருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அப்போ ஜடமான வஸ்துக்கள் இந்த உலகத்துல ஞான அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரகாரமான மூர்த்தி, இது எல்லாமே இந்த சித்து அப்படிங்கிறதான் சொல்றது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வேதம் அப்படின்னு சொன்னா மந்திரம் ஏதோ ஒரு புரோகிதர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம், கோவில் பூஜைக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ நம்மளுடைய அறிவு சார்ந்ததான பொக்கிஷம் அது. அப்போ இந்த அறிவை நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த அறிவை அடையணும், அந்த ஞானத்தை அடையணும் சொன்னால் அதற்கான வழி என்ன? அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பதற்காக
வேதத்தை அத்தியனம் பண்ணும் பொழுது வெறும் வேதத்தை அத்தியனம் பண்றது அப்படிங்கிறது, வேதத்தை படித்தல் அப்படிங்கிறது சின்ன கிளாஸ்ல நம்ம இந்த டேபிள் எல்லாம் படிப்போம் இல்லையா? முதல்ல பைஹார்ட் பண்ணி வச்சிருவாங்க ஸ்கூல்ல. டேபிள்ஸ் எல்லாம் பைஹார்ட் பண்ணு. மேக்ஸேஜ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் அந்த வேதத்தினுடைய அங்கங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வேதாங்கங்கள் சிக்ஷை அப்படிங்கிறது வேதத்தை நாம் படிக்கும் பொழுது சாமானிய சப்தங்கள் மாதிரி இல்லை. வேத சப்தங்கள் சீக்ஷாம் யாக்யாஸ்யாமஹா வர்ணஸ்வரஹா மாத்ராபலம் சாமசந்தானஹா என்றெல்லாம் வேதத்திலேயே இந்த சிக்ஷையை பற்றி சொல்றார். வேதத்தை நாம் படிக்கும் பொழுது வெறும் இப்போ நான் பேசுறேன் இல்லையா, இந்த பேச்சிலேயே ஒரு அழுத்தம் கொடுத்து பேசினேன்னா அர்த்தம் வேற மாதிரியாக மாறுறது. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றேன், இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா சௌரியமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நன்னா இரு அப்படி கொஞ்சம் அழுத்தினேன் அப்படின்னா நாசமா போன்னு அர்த்தம். அது அப்போ இந்த அழுத்தம் இருக்கு பாருங்க, அந்த அதே சப்தம் தான் நீயே நல்லா இரு அப்படின்னால் விபரீதமான அர்த்தம் தரது இல்லையா? அதுபோல வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது சாமானிய சப்தமாக இல்லை, அதுல ஸ்வரத்தோட அமைக்கப்பட்டிருக்கு. ரிஷிகள் வேதத்துல ஸ்வரத்தை சேர்த்து அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு வரா. அப்போ அந்த ஸ்வரம் அப்படின்னா என்ன? ஸ்வரம் அப்படின்னா சப்தஸ்வரம் பொதுவாக சொல்றோம் இல்லையா, சரிகம பதனி அப்படின்ட்டு. அந்த மாதிரி சப்தஸ்வரங்களும் வேதத்துல உண்டு. அதை தவிர உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் முதலிய ஸ்வரங்கள்லாம் வேதத்துல இருக்கு. இந்த ஸ்வரங்கள், இந்த ஸ்வரத்தினால வேதத்தினுடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்வரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஸ்வர விஷயமாக, எழுத்துக்கள் விஷயமாக மாத்ரா அப்படிங்கிறது நாம் குடில் நெறில் சொல்றோம் இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு மாத்ரா காலம், 2 மாத்ரா காலம். இந்த அ அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரை உடைய எழுத்து, ஆன்னு சொன்னால் 2 மாத்திரை உடைய எழுத்து. இந்த மாதிரி ஹ்ரஸ்வம், தீர்க்கம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பேன். இந்த ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுதம் முதலிய மாத்ரா விஷயங்கள் இதெல்லாம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் அப்படின்னா, ஒரு ஹ்ரஸ்வமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் வர்றது, அதே எழுத்து தீர்க்கமாக இருந்தால் வேற ஒரு பொருள் வர்றது. பலம் சொன்னால் ஒரு அர்த்தம், பலம் சொன்னால் பால இம் பலம் படிக்கிறோம். அதுவே அந்த பாக்கு ஒரு கால் வாங்கிட்டோம் அப்படின்னா பாலம்னா வேற அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ 2 மாத்திரை யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு பாலம் அப்படின்னா ஏதோ நடக்கக்கூடிய ஒரு இடம், பலம் சொல்லும் பொழுது வேற அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ இந்த மாத்திரை, இந்த ஸ்வரம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சிக்ஷை அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு அங்கம். இதை தெரிஞ்சு நம்ம வேதத்தை படித்தாதான் அதனுடைய பொருளை சரியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது 2வது அங்கமாக, அங்கம்னா பார்ட். அப்போ கை கால் அப்படின்ற மாதிரி வேதத்தினுடைய ஒரு பாகமாக, ஒரு அங்கமாக சிக்ஷை. அடுத்தது கல்பகா. இந்த கல்பகாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேத மந்திரங்களை எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்தணும். மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடியவருக்கு நிறைய வச்சுருக்காரு மருந்தெல்லாம். ஆனால் எல்லா மருந்தையும் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது இல்லையா? அப்போது டாக்டர் என்ன எழுதி தராரோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவர் அந்த மாத்திரையை எடுத்து தரார். அந்த வியாதிக்கு எல்லாமே மெடிசன் தான், அவர் வச்சுருக்கிறது எல்லாமே மெடிசன் தான். ஆனால் எந்த வியாதிக்கு எந்த மெடிசன் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தரார். அதை கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டாதான் அந்த வியாதி போகும். நிறையா மெடிசன் தானே, எல்லாமே மெடிசன் நினச்சின்னு வாங்கி சாப்பிட்டோம்னா வியாதி இன்னும் ஜாஸ்தியாக ஆகிடும். அப்போது இந்த எல்லாம் மந்திரம் அப்படின்னாலும் எந்த மந்திரத்தை எங்கே உபயோகப்படுத்துறது? முன்னாடியே சொன்னார், வேதம் அப்படிங்கிறது பிரதானமாக யாகாதிகளுக்கு உபயோகப்படுறது, யாகம் பண்ணுவதற்காக உபயோகப்படுறது.
உபயோகம் வேற, அதனுடைய பொருள் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபயோகம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி தான். மெடிசன் அப்படிங்கிற விஷயத்தை படிக்கிற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சயின்ஸில் மெடிக்கல் சயின்ஸ்னு ஒருத்தர் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக ஆறார். அது அறிவு. ஆனால் உபயோகம் அப்படிங்கிறது மருந்தை எடுத்துக்கிறது, மருந்தை சாப்பிட்றது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறது, இது அப்படிங்கிறது உபயோகம். அது ப்ராக்டிக்கல். அப்போது முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த அறிவு சார்ந்தது வேதங்கள். அது ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது யாகாதிகளுக்கு அது உபயோகப்படுத்துகிறோம். அந்த மந்திரங்களை யாகங்களில் எந்த மந்திரத்தை எங்கே உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எதை வச்சு சொல்ல முடியும்? ஏன்னா பேசும்போது சொன்னார் அவர் அப்போருஷேயம். ஆரம்பத்தில் நான் கவனிக்கலை. நான் வரும்பொழுது அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது வேதம் அப்போருஷேயம். அப்போருஷேயம்னா என்ன அர்த்தம்னா யாராலையும் ஏற்றப்படாதது. இப்போ என்னால் ஒரு எழுதப்பட்ட புஸ்தகம் சொன்னால் ஒருத்தருக்கு அர்த்தம் புரியலேன்னு சொன்னால் என்கிட்டயே கேட்டுடலாம், சார் நீங்கள் மாதிரி எழுதியிருக்கீங்களே, அதுக்கு என்ன பொருள், எந்த சென்ஸில் இதை சொல்லியிருக்கேன் நீங்கள், ஏன் அப்படின்னா எனக்கு வேறு மாதிரி தோன்றது. அப்போது நான் சொல்லிவிடுவேன், இல்லை சார் நான் இந்த அர்த்தத்தில் தான் எழுதியிருக்கேன் புஸ்தகத்தில், ஒருவேளை அப்படி தோன்றதுன்னா நான் மாற்றிக்கிறேன். அல்லது இன்னார் சொன்னார் அப்படின்னு நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அவர் வந்து அந்த மாதிரி ஆசாமி தான், அதனால் அவர் அப்படி தான் பேசுவார், அதுக்கு அப்படி தான் பொருள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அவரை வச்சுண்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணிடுவோம். அது சரியாக கூட இருக்கும். ஆனால் வேதத்தில் உள்ள சப்தங்களுக்கு எப்படி அர்த்தம் பண்ணுறது? ஏன் அப்படின்னா சொன்னது யாருன்னே தெரியல. வேதம் அப்போருஷேயமானது. இது முன்னாடி உபன்யாசத்தில் நான் சொன்னேன். வேதம் அப்போருஷேயம். வேதம்ங்கிறது ஒருத்தரால் ஏற்றப்படலை அப்படின்னு சொன்னால் எப்படி அது இருக்கும் அப்படின்லாம் கேள்வி வரலாம், சந்தேகங்கள்லாம் வரலாம். அது தனி ஒரு லெக்சராக சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமான விஷயம், வேதம் யாராலையும் ஏற்றப்படாதது. அப்படி ஏற்றப்படாத வேதத்தினுடைய ஒரு பொருளை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை வழிகளால் நாம் அது சரியான பொருளை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சிக்கிறோம். அதில் இந்த கல்பகா அப்படிங்கிற வேத மந்திரங்களை எங்கெங்கே உபயோகப்படுத்துறது? அப்போ நிறையா இருக்குது. நிறைய மெடிக்கல் ஷாப்பில் நிறைய மெடிசன் இருந்தாலும் எந்த மாத்திரையை எந்த வியாதிக்காக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியாக இந்த கல்பங்கிறது நமக்கு சொல்லித்தரது. அடுத்தது வியாக்கரணம். இந்த வியாக்கரணம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம கிராமம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பாஷை அப்படிங்கிற ஒரு பாஷை. லௌகிகம் வைதிகம் அப்படின்னா வேற பாஷை, வேற. ஒரே தமிழ் நம்ம இந்த ஊர்ல பேசுறதுக்கும் அது தமிழை மதுரைக்காரன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது மதுரை தமிழ், இதை வந்து அந்த தூத்துக்குடி தமிழ் அப்படின்னு சொல்றோம். சப்தம் எதுவோ அதே தான், ஆனால் அவள் பேசுகிற விதம், அந்த சில சப்தங்களை அவள் உபயோகப்படுத்துகிறா. ஓஹோ, இது நம்ம ஊர் தமிழ் இல்லை. அப்போது தமிழ் தான் பேசுகிறா, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் வேற்றுமையும் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அதுபோல் சம்ஸ்கிருதம் தான், நாம் பேசக்கூடிய சம்ஸ்கிருதமும் வேதத்தில் உள்ள சம்ஸ்கிருதம் வேறையாக இருக்கு. அப்போது அந்த வேதத்தில் உள்ள சம்ஸ்கிருதத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வியாக்கரணம்ங்கிறது அவசியமாக இருக்குது. அப்போது இந்த வியாக்கரணம் வேதத்தில் இருக்கக்கூடிய பாஷா ஞானத்தை நமக்கு கொடுக்கறது. இந்த வியாக்கரணத்தில் என்ன வெறும் ஞானம் இல்லை, அது என்னெல்லாம் இருக்குங்கிற பின்னாடி பார்ப்போம், தனியாக பார்ப்போம். அடுத்தது நிருக்தம் அப்படிங்கிறது. இந்த நிருக்தம் என்னது? வேத நாம நிர்வச்சனம். நம்ம பொதுவாக டிக்ஷனரி சொல்கிறோம் இல்லையா? இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது தான் நிருக்தம் அப்படிங்கிறது. வேதத்தில் உள்ள பதங்களுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம இருந்தால் நான் ஒன்று சொன்னேன்னா தீர்மானம் பண்ணிடலாம். இல்லை வள்ளுவர் சொன்ன இந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம தமிழில் வச்சுன்னு பண்ணிடலாம். சங்கத்தமிழில் இப்படி தான் இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கா, நமக்கு இன்னைக்கு தெரியல. யாழின்னு ஒரு 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 வாத்தியம் இருந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரியாக ஒரு யாழிங்கிற ஒரு வாத்தியம் இன்றைக்கி நம்ம பார்க்கல, கோவில்கள்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சப்தத்துக்கு இதான் மீனிங் அப்படின்னு பல காரணங்களை வச்சு தீர்மானம் பண்ணிடுறோம். ஆனால் வேதத்தில் உள்ள சப்தங்களுக்கு அப்படி தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் இந்த நிருக்தம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறதுன்னா, இந்த சப்தத்துக்கு இதுதான் பொருள், அதை எதை வச்சு தீர்மானம் பண்ணுறார்? வேதத்திலேயே வரக்கூடிய சில விஷயங்களை வச்சுண்டு வேதத்திலேயே சொல்கிறது, வேதமே சொல்கிறது இதனால தான் இதுக்கு இந்த பெயர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வச்சுண்டு இதை இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது டிக்ஷனரி. இதுக்கு நிருக்தன்னு பெயர். அடுத்தது சந்தகா. சந்தஸ் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நமக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு மீட்டர். திருக்குறள், திருக்குறளை திருவ விட்டுருங்கோ,
குரல்னு சொன்னா 2 அடி உடையது இல்லையா? 2 அடி உடையதாக இருந்தா அது குரல், 4 அடி இருந்தா வெண்பா, இப்படிலாம் பிரிக்கிறோம் இல்லையா? எல்லாமே பாடல் தான். இருந்தாலும் அது இந்த மாதிரியாக இருந்தால் 7 பதங்கள் இருக்கணும், இத்தனை எழுத்துக்கள் இருக்கணும். இந்த மாரி ஒரு அளவுகள சொல்லி, இந்த மாதிரியாக ஏற்றப்படக்கூடிய ஒரு பாடலுக்கு இது லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சந்தஸ் அப்படிங்கிறது. இந்த சந்தஸ் அப்படிங்கிறது நம்ம லௌகிகமா பொதுவா ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா? சாமான்யமா சுக்லாம்பரதரம்னு ஒண்ணு ஸ்லோகம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்லோகம் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். வாஸ்தவமா அது ஒரு பாடல். இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறதுக்கே அனுஷ்டுப் ஜாதி இதெல்லாம் நம்ம இந்த சந்தஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அனுஷ்டுப் அப்படிங்கிற 1 மீட்டர்ல சம்பந்தப்பட்டது தான் ஸ்லோகம் அப்படிங்கிறது. ஆனா நம்ம பொதுவாவே எதை படிச்சாலும் ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு வெண்பா இருந்தா அதை ஸ்லோகம்னு பொதுவா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நாம் சரியாக தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி அதனுடைய விஷயத்தை பேசும்போது நான் சொல்றேன். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்தஸ் அப்படிங்கிற இந்த அங்கத்தை நாம் நன்னாக புரிஞ்சுக்கணும். இந்த சந்தஸ் அப்படிங்கிற சாஸ்திரத்தை எழுதினவர் பிங்களாச்சாரியர் அப்படிங்கிறவர். அடுத்ததாக ஜோதிஷம் அப்படிங்கிறது. ஜோதிஷ சாஸ்திரத்தை நம்ம பொதுவாக ஜோசியம் அப்படின்னு ரொம்ப சாமான்யமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னால், ஜோசியம் பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய பலனை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிற சாமானிய ஒரு ரீதியில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதனால் நாம் கஷ்டப்படுறோம், இல்லை என்ன பண்ணால் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த பலனை உத்தேசித்து பார்க்கக்கூடியதாகவே வச்சுருக்கோம் ஜோசியம் பார்க்கறது அப்படின்னால். இது பலித ஜோதிஷம்னு பேர். இதே மாதிரி கணித ஜோதிஷம்னு இருக்கு. இந்த கணித ஜோதிஷத்தில் தான் இந்த எண்கள் கணக்குகள்லாம் சொல்லப்படுறது. இன்றைய தினம் 6 மணிக்கு நீங்கள் பஞ்சாங்கன்னு ஒன்று புக்கு பார்த்துருப்பேன், இல்லை கேலண்டர்லேயே பார்க்கலாம். கேலண்டரில் 6:05க்கு உதயம் அப்படின்னு எழுதியிருப்பான். இந்த 6:05க்கு சூரியனை நீங்கள் பார்த்துடலாம். 6:04 வரைக்கும் பார்க்க முடியாது. 6:05க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கில் சூரியன் தெரிவார். இது எப்படி கணிக்கிறார்? ராத்திரி 6:30 மணிக்கு கிரகணம், சந்திர கிரகணம். அதுவும் இந்த இந்தியாவில் இங்கே தான் தெரியும், தமிழ்நாட்டில் தெரியாது. இந்த விஷயங்கள்லாம் பூமியினுடைய ஒரு சுற்றுத்தன்மையையும் அதே மாதிரியாக மற்ற கோள்களுடைய ஒரு வருகையும் பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடியது. அதை கணிச்சு சொல்றார். அதனால் அது கணித ஜோதிஷன்னு பெயர். இதை தான் நம்ம பொதுவாக ககோள பூகோள சாஸ்திரம் அப்படின்னு அந்த மாதிரியாக பிரிச்சுட்டோம். இது எல்லாமே ஜோதிஷம்ங்கிற இந்த விஷயத்துக்குள்ள வரக்கூடியது. அப்போ ஜோசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பலனை மட்டும் சொல்லக்கூடியது இல்லை, நம்மளுடைய கால விஷயங்களை முழுக்க தீர்மானம் பண்ணுறது ஜோதிஷ சாஸ்திரம் தான். இன்றைய தினம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத எதை வச்சுன்னு சொல்கிறோம்? என்னைக்கு ஆரம்பிச்சது இந்த காலம்? நேற்றைய தினம் நம்ம சொல்லிட்டோம், நேற்றைய வியாழக்கிழமை, அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆனால் நேற்றைய தினம் வியாழக்கிழமைங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? என்னைக்கு இது ஆரம்பிச்சது? கிழமை என்னைக்கு ஆரம்பிச்சது? 7 நாட்கள் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த காலத்தை நாம் ஒரு விஷயத்தை வச்சுன்னு தீர்மானம் பண்ணியே ஆகணும். எதுக்காக பண்ணியே ஆகணும் அப்படின்னால், இந்த வேதத்துல இந்தந்த காரியத்தை இந்த சமயத்துல பண்ணுன்னு சொல்றது. அமாவாசை அன்னைக்கு இந்த பிதற்கள் காரியங்கள்லாம் பண்ணு. அப்போ இது இன்னைக்கு தீபாவளியா, அன்னைக்கு ராத்திரி ஸ்நானம் பண்ணு, குளி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ இன்னைக்கு தீபாவளி, என்னைக்கு எந்தைய தினம் ராத்திரி தீபாவளின்னு தெரியணும் இல்லையா? அப்போ வேதத்துல என்ன விஷயங்களை சொல்லியிருக்கோ அந்த காலத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிஷங்கிற சாஸ்திரம் நமக்கு தேவைப்படுறது. அதுல பிரதானமாக யாகாதிகள் பண்ணணும்னு சொன்னா இந்த யாகத்தை இந்த காலத்துல பண்ணு, இந்த ரித்துவுல இந்த யாகத்தை பண்ணெல்லாம் வேதம் சொல்றது. சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்மா என்று அஸ்வமேத யாகத்தை சைத்திர மாசத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்போ இதை சொல்றது என்ன, சைத்திர மாசம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது தெரியணுமே. எத்தனை மணிக்கு பஞ்சாங்கத்துல எக்ஸாக்டா இத்தனை மணிக்கு மாசம் பிறக்கிறது, காலத்தை எப்படி தீர்மானம் பண்றா? அப்போ இந்த அளவுகோல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரமாக இந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கங்கள் அப்படின்னு சொன்னதுனாலேயே, அங்கம் அப்படின்னா பார்ட்ஸ். இந்த அங்கங்கள் இந்த வேதத்தினுடைய அங்கமாக எதெல்லாம் இருக்கு? 6 அங்கம் சொல்லிட்டோம். இப்போ நான் சொன்னது வெறுமனே ஒரு இன்ட்ரோடக்ஷன். 6 அங்கங்கள்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒவ்வொரு அங்கத்திலும் என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு அவகாசம் கிடைக்கும் போது பார்ப்போம். சந்த பாதௌத்து வேதஸ்ய ஹஸ்தௌ கல்போத பட்யதே ஜோதிஷாம் அயனம் சக்ஷு நிருக்தம் ஸ்ரோத்ரமுச்சதே சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் தஸ்மாத் சாங்கமதித்யைவ
பிரம்மலோகே மஹீயதே. இதுக்கு என்ன காரணம் நான் இப்போ சொல்லலை, அதை விளக்கினேன் அப்படின்னா டைம் ஓடி போயிடும். சந்தகா பாதௌத்து வேதஸ்ய, வேதத்தினுடைய பாதம் 2 கால்கள் அப்படிங்கிறது சந்தஸ். அதாவது இந்த மீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, பதங்களை வச்சுட்டு தீர்மானம் பண்ணுறதுனால அதை பாதம்னே சொல்லிட்டார். அஸ்தௌ கல்போத்த பட்டியதே, இந்த வேதன் அப்படிங்கிற புருஷனுடைய 2 கைகள் எது அப்படின்னா இந்த கல்பம் அப்படிங்கிற ஒரு அங்கம். ஏன்னா இந்த கல்பம் தான் யாகங்களை எப்படி பண்ணணும், எந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தணும் சொல்றதுனால இதை கர்ம பிரதானமாக இருப்பதனால 2 கைகள் அப்படின்னு சொல்றார். ஜோதிஷாம் அயனம் சக்ஷுஹு, இந்த வேத புருஷனுடைய கண்கள் எது அப்படின்னா ஜோதிஷ் சாஸ்திரம். ஜோதிஷ்னாலே ஒளி, ஒளி ஒன்று, அந்த வெளியில ஒளி இருந்தால் தான் பார்க்கும். அதனால ஜோதிஷ் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த வேத புருஷனுடைய கண்களாக சொல்லப்படுறது. நிருக்தம் ஸ்ரோத்ரமுச்சதே, இந்த நான் நிருக்தங்கிறத உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் டிக்ஷனரி அப்படின்ட்டு. அப்போ அந்த சப்தங்களுடைய அர்த்தத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய நிருக்தம் இருக்கே, அதை சப்தம் அப்படின்னு சொன்னால் காதால் தான் கேட்க முடியும். அதனால வேத புருஷனுடைய காதாக நிருக்தத்தை சொல்றார். சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய, சிக்ஷை அப்படிங்கிறது வேத புருஷனுடைய மூக்காக சொல்லப்படுறது. ஏன்னா ஸ்வரம் முக்கியமாக இருக்குது வேதத்தில். அந்த ஸ்வரம் மூக்கு இல்லாமல் வராது. சரியாக ஸ்வரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாசிகா ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் மூக்கால் பேசாதரா அப்படின்னா சொல்லுவா இல்லையா. அப்போது அந்த மூக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் பேச்சு சரியாகவே இருக்காது, சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது. எப்படி வாயில் பற்கள் இல்லைன்னா சரியான உச்சாரணம் இருக்காதோ அதுபோல் இந்த மூக்கு இல்லை அப்படின்னாலும் சரியான ஸ்வரம் வராது. அதனால சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய, வேதத்தினுடைய கிராணமாக மூக்கா பகுதியாக சிக்ஷையை சொல்றார். முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம், வியாக்கரண சாஸ்திரங்கிறது வேதத்தினுடைய வாய் அல்லது முகம், ஃபேஸ். ஏன்னா எல்லா இந்திரியங்களும் இருக்கக்கூடிய இடம் இந்த தலைதானே. அதனால இந்த வியாக்கரணம் அப்படிங்கிறது நமக்கு வேதத்தினுடைய சகல விஷயங்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதாக. தஸ்மாத் சாங்கம் அதீத்யைவ, அதனால வேதத்தை படிக்கக்கூடியவன் வெறும் வேதம் மட்டும் படித்தால் போராது, அது வெறும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதாக இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் என்ன இருக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேத அங்கத்தோட பயிலணும். அந்த அங்கம் இல்லாமல் யார் படிக்கிறானோ அவன் கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றார். யோனதீத்திய துஜோவேதான் அந்நியத்திர குருதே சிரமம் என்றெல்லாம் இந்த வாக்கியங்கள் சாங்கமாக வேதத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது. சரி, இந்த அங்கங்கள் சொல்லும் பொழுது வியாக்கரணம் சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் ஓரளவுக்கு ஞானம் இருக்கக்கூடியவர்கள் வியாக்கரண சாஸ்திரம் அப்படிங்கிறது பாணினியம்னு ஒரு பேர் இருக்கே. ஸோ பாணினி எழுதினது தானே. அதே மாதிரி முன்னாடி நான் சொன்னேன், சந்த சாஸ்திரம் பிங்களாச்சாரியர் சொன்னது, நிருக்தம் யாஸ்கர் சொன்னது, சிக்ஷா அப்படிங்கிறது வியாச சிக்ஷை பாணினி சிக்ஷைன்னு 2 விதமாக இருக்குது. அப்போ எல்லாமே இந்த சாஸ்திரங்கள் ரிஷிகளால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது வேதங்க அங்கமாக எப்படி சொல்கிறது இல்லையா. வேதத்தையோ அப்போருஷேயம் அதுக்கு ஒரு காலமே கிடையாது, அனாதின்னு பேர். ஆதியே அற்றது, அது எப்போ உண்டாச்சு தெரியல. அப்போ எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அங்கமும் ஒரு சமயத்தில் உண்டாச்சுன்னு சொன்னால் சரியாக வரலையே, விரோதமாக இருக்கு இல்லையா. அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. இந்த ரிஷிகள் கண்டுபிடிச்சான்னு நான் சொன்னாலும் கூட, எழுதினான்னு சொன்னாலும் கூட, அதே ரிஷியே அதே பாணினி தனக்கு முன்னாடி சில ரிஷிகள்லாம் வியாக்கரணத்தை எழுதியிருக்கான்னு சொல்கிறார். லோபஷாக்கல்யஸ்ய அப்படின்னு ஒரு சூத்திரம். சாக்கல்ய ரிஷி இங்கே லோபத்தை ஏற்றுக்கிறார். அவங்க ஸ்போட்டாயனஸ்ய, ஸ்போட்டாயனர் அப்படிங்கிறவர் இங்கே அவங்கன்னு ஒரு ஆதேசம் வரும் சொல்கிறார் அப்படின்னு பாணினி சொல்லும்போது என்ன தெரிகிறது, பாணினிக்கு முன்னாடியே வியாக்கரணம் இருந்திருக்கு. அப்போது ஐந்திர வியாக்கரணம் சந்திர இப்படி எல்லா ரிஷிகளும் அதே மாதிரியாக யாஸ்கரும் தான் நிருக்தத்துக்கு முன்னாடி சில பேரை சொல்கிறார். சொல்லி இவாலாம் சொல்லி இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்கிறார். அப்போ என்ன, வேதம் எப்போ அனாதியாக இருக்கோ அதனுடைய அங்கங்களும் இல்லையா. மனுஷன் ஒருத்தன் இருக்கான் 10 வருஷமாக இருக்கான், ஆனால் கை கால்லாம் நேற்று தான் முளைச்சதுன்னு சொன்னால் ஒத்துருமா. அப்போ வேதம் அனாதியாக இருக்குன்னா அதனுடைய அங்கங்களாகிய இந்த ஷடங்கமும் அனாதியாகத்தான் இருக்கு. என்னைக்கு வேதம் இருக்கோ அன்னைக்கு அதில் வியாக்கரணம் ஒரு விஷயம் உண்டு, அதில் சந்தஸும் இருந்தது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி வந்தவா தெரியும்படியாக ஒரு புஸ்தகமாக கொடுத்தா, அதுலேயும் யாஸ்கருக்கு முன்னாடி சொன்ன அந்த ரிஷிகளுடைய வாக்கியம் நமக்கு கிடைக்கல. இப்போ யாஸ்கர் என்ன சொன்னாரோ அது நமக்கு கிடைக்கிறது, அதை பிரமாணமாக வச்சுட்டு மேலே இப்படிதான் அர்த்தம் அப்படின்னு மேலே போயிட்டு இருக்கோம். அதனால இந்த வேதாங்கங்கள் அப்படிங்கிறதும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னால் இதுவும் அனாதியானவை. ஈவன் தோ இதை ஒரு ரிஷி சொன்னார்,
யாஸ்கர் எழுதினது, பிங்களர் எழுதினது தான் சந்த சாஸ்திரம் அப்படிலாம் நான் சொன்னாலும் கூட இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வேதம் இருந்த காலத்திலேருந்தே இருக்கு அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கணும். ரைட். இதில் இப்போ ரொம்ப சமயம் அல்பமாக இருக்கு. 1:20 இல்லையா? 1:20 நான் உங்களை ஃப்ரீ பண்ணிவிடுவேன். அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு உங்கள் மைண்டில் எப்போ முடிப்பாரோன்னு பயப்படாதீங்கோ. 1:20 ஷார்ப்பாக எடுத்துருவேன். அதில் முதல் விஷயம் சிக்ஷை அப்படிங்கிறது. இந்த சிக்ஷை அப்படிங்கிறது 2 விதமாக இருக்கு. வியாச சிக்ஷை, பாணனி சிக்ஷை அப்படின்ட்டு. இந்த சிக்ஷையில் ஸ்வரம், வர்ணம், மாத்ரா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லையா? அதில் இந்த ஸ்வரம் முக்கியம்னா அதோ இது முக்கியம் சார், இது முக்கியம் சொன்னால் அதுக்கு ஏதாவது பிரமாணம் வேணும் இல்லையா? ஸ்வரம் தப்பாக ஆனதுனாலே ஒரு விபரீதமான காரியம் ஆயிடுத்து அப்படின்னு வேதத்திலேயே ஒரு வாக்கியம் வர்றது. இந்த ஒரு வேதத்தில் உள்ள ஒரு கதை இது. அதை சொல்றது இந்த ஸ்லோகம். மந்திரேர்ஹீன ஸ்வரதோ வர்ணதோவா மித்யா பிரயுக்தா ந தமர்த்தமாக ச வாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதேந்திரசத்ரு ஸ்வரதோபராதாத். இந்திரசத்ரு அப்படின்னு ஒரு பதம். இது வந்து வேதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கதை. துவஷ்டா அப்படிங்கிறவர் அவருடைய பிள்ளைய இந்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்புறார். அந்த விஸ்வரூபன் அப்படிங்கிற துவஷ்டாவனுடைய பையன். அந்த விஸ்வரூபனை என்ன பண்ணிட்டார்? இந்திரன் வெட்டிட்டார், தலையை வெட்டிட்டார். தன் பையனை ஏதோ ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பிச்சோம், இந்திரன் தலையை வெட்டிட்டானேன்னு கோவப்பட்டார் துவஷ்டாங்கிறவர். ஒரு யாகம் பண்றார். எதுக்காக யாகம் பண்றார்? தன் பையனை வெட்டின இந்திரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாகம் பண்றார். அந்த யாகத்துல ஆஹூதி தரார். எதுக்காக இந்த யாகம் பண்றோம் அப்படிங்கிறத அதுல சுவாகாக்காரம் பண்ணும்பொழுது இந்திரசத்ருஹு வர்தஸ்வன்னு சொல்லணும். இந்திரசத்ருஹுன்னா என்ன அர்த்தம்? இந்திரஸ்ய சத்ருஹு. இந்த வியாக்கரணத்துல சமாசங்கள்னு உண்டு. அது தத்புருஷ சமாசம், பகுவிரீகி சமாசம், சமாசங்கள்லாம் உண்டு. தத்புருஷ இந்திரசத்ருஹுங்கிறதான் பதம் இருக்கு. இந்த இந்திரசத்ருஹுக்கு என்ன அர்த்தம்? இந்திர அப்படின்னா இந்திரன், சத்ருஹுன்னா பொதுவாக நம்ம எனிமி, எதிரின்னு அர்த்தம் பண்ணுவோம். இங்கே சத்ருஹுக்கு வதம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். ஸோ இந்திரஸ்ய சத்ருஹுன்னா இந்திரனை வதம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அப்படிதான் இவர் நினைச்சுட்டு யாகம் பண்ணும் பொழுது சுவாகாக்காரம் பண்ணார். ஆனா என்ன ஆயிடுத்து? இந்த இடத்துல அவர் வேதமா இருக்கு இல்லையா? ஸ்வரம் ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற மாதிரி ராமகிரகம் அப்படின்னா ராமஸ்ய கிரகம் அப்படின்னு அர்த்தம் சார், ராமனுடைய வீடுன்னு அர்த்தம் அப்படி கிடையாது வேதத்துல. ராமனை வதம் பண்ண, இந்திரனை வதம் பண்ணக்கூடிய ஒரு எதிரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னால் கடைசியில உள்ள எழுத்துல உதாத்தம் வரணும். உதாத்தம் அப்படின்னா கீழே இறக்கணும். ஆனால் என்ன ஆயிடுத்து? இவர் ஆதியில அதை பண்ணிட்டார். அந்தோதாத்தமாக இருக்க வேண்டிய இடத்துல ஆதி உதாத்தமா பண்ணிட்டார். அப்போ அர்த்தம் மாறி போயிடுத்து. இந்திரனை கொல்ல வேண்டியவன் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டு தான் யாகம் பண்ணார். ஆனால் அது இந்திரனால் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம் வந்துடுது. சப்தம் என்னவோ ஒரே சப்தம் தான், இந்திரசத்ருஹுன்னு தான் சப்தம். அந்த ஸ்வரத்தை மாத்தினதுனால இந்திரனால் கொல்லப்பட வேண்டியவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுத்தோ. அந்த ஒரு அசுரன் உண்டானான், விருத்ராசுரன் பேர் அவருக்கு. யுத்தம்லாம் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா கதை, இந்திரன் வதம் பண்ணிட்டான். வஜ்ராயுதத்தினால விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். இதுக்கு என்ன காரணம்? இந்திரசத்ருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வரம். இந்த ஸ்வரங்களை சரியாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அபராதம் ஏற்படும். அதனால தான் வேதத்தை எல்லாரும் சொல்றது இல்லை. வேதத்தை படிக்கணும்னு சொன்னா காலேஜில் சேரணும்னா 12th இந்த மார்க் எடுத்துருக்கணும்னு நியமம் பண்றா இல்லையா? ஏன்னா இந்த படிப்பை நீ படிக்கணும்னு சொன்னா ஒரு 35% மார்க் எடுக்கணும். அந்த மார்க் இல்லைன்னா மேலே நீ படிச்சேன்னா உனக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால மினிமம் பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு யோக்கியதை வேணும். என்ன யோக்கியதை வேணும்? இந்த ஸ்வரங்கள், மாத்திரைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் வேணும். அது இல்லைன்னா என்ன ஆகும்? விபரீதமாக போயிடும். விபரீதமாக போயிடும் அப்படின்னா இங்க சொன்ன மாதிரி இந்திரசத்ரு அப்படிங்கிறவன் இந்திரனை கொல்லக்கூடியவன்கிறது போக இந்திரனால் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு ஆயிடுத்துனால் அது டோட்டலா விபரீத அர்த்தத்தை, நமக்கு பாபத்தை ஏற்படுத்தும். அதனாலேயே ரிஷிகள் என்ன பண்ணிட்டா, இந்த வயசுக்கு முன்னாடி இந்த வேதத்தை படிக்காதே. ஒரு சம்ஸ்காரம் ஆன பிறகு, பூணல் அப்படிங்கிற ஒரு காரியம் ஆன பிறகு நீ வேதத்தை படி.
எல்லோரும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற நியமத்தை ஏற்படுத்துறது எதுக்காக? நான் நான் எனக்கும் வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு நம்ம ஓட்ட முடியாது. எனக்கு 18 வயசு ஆனால் லைசென்ஸ் ஒண்ணு இருந்தா தான் ஓட்டணும். இல்லையா? அப்படி இல்லாம ஓட்ட தெரியும்னு ஓட்டுறோம் அப்படின்னால் அத ஃபைன் பண்ணுவான். இல்ல சார் நன்னா வாஸ்தவத்துல லைசென்ஸ் இருக்கவாள விட நம்ம நல்லாவே ஓட்டலாம். ஆனால் நியமம் என்ன, ரூல் என்ன அப்படின்னால் லைசென்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. அப்ப லைசென்ஸ் வாங்குறதுக்கு என்ன நியமம்? இந்த ஏஜ் முடிஞ்சிருக்கணும். எனக்கு 5 வயசு தான் ஆறுது. நானா நல்லா ஓட்டுவேன், லைசென்ஸ் தாங்கன்னாலும் தரமாட்டான். அப்போ இந்த வயசு இருக்கணும், அப்புறம் ஓட்ட தெரியணும், அப்புறம் லைசென்ஸ் கொடுத்த அப்புறம் தான் நீ வண்டியை ஓட்டலாம். எப்படி இந்த நியமங்கள் ஏன் அப்படின்னா, நீ சரியாக ஓட்டலை அப்படின்னா ரோட்ல போற இன்னொருத்தனுக்கு ஆபத்து. அதனால இந்த நியமத்தோட தான் நீ வண்டி ஓட்டணும்னு ஒரு சட்டம் வச்சிருக்கோம் இல்லையா? அது போல வேதத்தை தப்பாக சொன்னால் விபரீதமான பலனை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால வேதத்தை இந்த சமயத்துல தான் படிக்கணும், இன்னார் படிக்கிறது, இந்த மாதிரியான யோகிதை வந்த பிறகு படிக்கிறது அப்படிங்கிற சில நியமங்களை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதனால இந்த வேதத்தை ஸ்வர மாத்திரையோட சொல்லணும். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மற்ற மதங்கள்லாம் அந்த மதத்துக்குன்னு ஒரு பாஷை உண்டு. நான் இதுவாக சொல்லலை, விபரீதமாக சொல்லலை, அதாவது தவறாக பேசலை, பேசினாலும் கூட மற்ற பாஷைகள்ல அதை அனுவாதம் பண்றா. டிரான்ஸ்லேஷன் வேதத்துக்கு கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இது சம்ஸ்கிருத பாஷையிலேயே தான் இருக்க முடியும். இது வேற பாஷையில மாத்திட்டோம் அப்படின்னால் அங்க ஸ்வரமோ இந்த மாத்திரா இந்த நியமங்கள்லாம் சொல்லவே முடியாது. அதனால என்றைக்கு இந்த வேதம் தோன்றினதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கும் அதே வேதம் அப்படியே தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, மாத்தினால் இந்த அபராதம் வந்துடும். இந்த ஸ்வர நியமங்கள்லாம் சாமானிய எந்த பாஷையிலையும் ஸ்வரத்துல ரூலே சம்ஸ்கிருதத்துல வேதத்துல வேத மந்திரத்துக்கு இந்த வேதமானது சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு. சம்ஸ்கிருதம்னா என்ன? சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது இலக்கணப்படியாக இலக்கணம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாஷை. அப்படிங்கிறதுனால இது சம்ஸ்கிருத பாஷை. என்ன புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய எழுத்து லிபி ஸ்கிரிப்டுங்கிறது வேற. நம்ம சம்ஸ்கிருதம் அப்படி சொன்னா இப்போ எழுதுறோமே, இந்த சம்ஸ்கிருத எழுத்து அப்படிங்கிறது வேற. அது தேவநாகரி அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பிராமி, சாரதா நிறைய பெயர்கள்ல இருந்திருக்கு. கிரந்த லிபின்னு உண்டு. நிறைய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரதா லிபியில இருக்கும், இல்லை பிராமி லிபியில கல்வெட்டுகள்லாம் இருக்கும். நீங்க ராம அப்படிங்கிறத தமிழ்ல ராம எழுதுங்கோ, இல்லை RAMAன்னு போடுங்கோ. எதை சொன்னாலும் இல்லையா, வாட்டர் அப்படின்னு இருக்கு, வாட்டர் WA அப்படின்னு நீங்க எழுதினாலும் சரி, இல்லை தமிழ்ல வாட்டர் அப்படின்னு எழுதினாலும் வாட்டர் எந்த பாஷையை சம்பந்தப்பட்டது? தமிழ்ல எழுதினால தமிழ் கிடையாது, வாட்டர் எழுதலாம், மலையாளத்தில் எழுதலாம். ஆனால் வாட்டர் அப்படிங்கிற சப்தம் ஆங்கில சப்தம். அதுபோல சம்ஸ்கிருதங்கிற இந்த பாஷை இருக்கே, இது எந்த எழுத்துல ஒன்றா எழுதப்படுறது, கிரந்த லிபியில எழுதப்படலாம். இப்போ தேவநாகரிங்கிற லிபி பாஷை. அதனால இதுக்கு தேவ வாக்குன்னே பேரு, கைர்வாணி என்றெல்லாம் சொல்லப்படுறது. அதனாலதான் பொதுவாக பூஜைகள்ல இந்த பாஷையை உபயோகப்படுத்துறோம். அப்ப இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு வேதம். இதை வேற பாஷையில மாற்றவும் முடியாது. மாத்தினால் இந்த கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத நாம் இந்த சிக்ஷை மூலம் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சிக்ஷை அப்படிங்கிறது ஒரு அங்கம். அந்த அங்கம் இல்லைன்னு சொன்னால் அங்கியானவன் சரியாக இருக்க மாட்டான். ஒரு கால் இல்லை அப்படின்னா சரியாக நடக்க முடியாது. அப்ப இந்த சிக்ஷையில சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்ஸ்கிருத பாஷையில இருக்கக்கூடிய வேதத்துக்கு தான் அப்ளை ஆகும். அடுத்தது இந்த சிக்ஷையில ஸ்வரம் சொன்னோம் இல்லையா, ஸ்வரங்கள்ல வேதத்துல நாம் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் அப்படி சொல்ற மாதிரி இந்த வேதத்தினுடைய விஷயமாகத்தான் நாம் இப்போ பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடிய சங்கீதம் அப்படிங்கிறது. நான் இந்த வேதத்துக்கே ஒவ்வொரு வேதத்துக்கும் உபவேதங்கள் அப்படின்னு உண்டு. சாமவேதத்தினுடைய உபவேதமாகத்தான் சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதமானது சங்கீத வேதம் இருக்கு. அதே மாதிரி அதர்வண வேதத்தினுடைய ஒரு உபவேதமாக தனுர்வேதம் அப்படிங்கிற யுத்த விஷயமான சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் உபவேதம்னு இருக்கு. அதனால உபவேதமாக இருக்கக்கூடிய சங்கீதத்தை தான் நம்ம இப்போ சரிகம பதனின்னு சப்த ஸ்வரங்கள்னு சொல்றோம் இல்லையா.
இந்த சப்தஸ்வரங்களும் வேதத்தில் சாம வேதத்தில் காண்பிக்கப்படுறது. அதில் ஸ்வரஹா, கிராமஹா, மூர்ச்சனா, தானம், ராகஹா என்றெல்லாம் பிரிக்கப்படுறது. ஸ்வரம்னா இந்த 7 ஸ்வரம் நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த 3 ஸ்வரங்களுக்கு கிராமஹான்னு பேர். ஷட்ஜம், மத்தியமம், காந்தாரம் அப்படிங்கிற இந்த 3த்துக்கு மட்டும் கிராமஹான்னு பெயர். அதே மாதிரி மூர்ச்சனான்னு சில விஷயங்கள் இதெல்லாம் பிரித்து கொடுக்குறா. இல்லை சாமவேதத்தில் மத்தியம கிராமத்திலேருந்து 20 பாகமும், ஷட்ஜ கிராமத்திலேருந்து 14, காந்தாரத்திலேருந்து 15, இப்படியாக 49 தானங்கள் இருக்கு. தானம்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை, இங்கே ஒரு பிரிவு. அதே மாதிரியாக மூர்ச்சனம் அப்படிங்கிறது, இதெல்லாம் மூர்ச்சனாஸ்தான கோவிதவ் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் குஷலவால் ராமாயணத்தை பாடும்பொழுது அவளை பற்றி சொல்கிறார். இந்த குஷலவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, மூர்ச்சனாஸ்தான கோவிதவ், மூர்ச்சனைகள்லாம் நன்றாக தெரிஞ்சுக்கிறதாக இருக்கா. ஸோ இந்த மூர்ச்சனா அப்படிங்கிறது சங்கீதத்தில் உள்ள ஒரு விஷயம். இந்த மூர்ச்சனால தேவதா விஷயமான மூர்ச்சனங்கள் 7, நந்தி, விஷாலா, சுமுகி, சித்ரா, சித்திரபதி முதலிய ஒரு 7 மூர்ச்சனங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆப்யாயினி, விஸ்வபிருதா, சந்திரா, ஹேமா முதலிய பிதற்கள் சம்பந்தப்பட்ட மூர்ச்சனா 7. இதெல்லாம் சங்கீத விஷயமாக இருந்தாலும் இதெல்லாம் வேத சம்பந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா சாமவேதம் அப்படிங்கிறது சங்கீதமயமான ஒரு வேதம். அதே மாதிரியாக இந்த சாம கானத்தில் 10 குணங்கள் இருக்கு. ரக்தம், பூர்ணம், அலங்கிருதம், பிரசன்னம், வியக்தம், விகிருஷ்டம், ஸ்ரக்ஷ்ணம், சமம், சுகுமாரம், மதுரம் அப்படிங்கிற 10 குணங்கள். அதே மாதிரியாக 14 தோஷங்களை சொல்றார். சங்கிதம், பீஷணம், பீதம், உத்குஷ்டம், அனுநாசிகம் முதலிய 14 தோஷங்கள். ஸோ பாடும் பொழுதோ பேசும் பொழுதோ வேதத்தில் சொல்லும் பொழுதோ இந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது. பேசும்பொழுதும் சரி, பாடும் பொழுதும் அவர் என்ன பாடுறாருன்னு தெரியலையே, எந்த வேர்டு யூஸ் பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. அதுமாதிரி வேதத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுதும் இந்த சங்கீதம் இருக்கக்கூடாது. அவர் எந்த மந்திரம் சொல்கிறான்னு தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடாது. ரொம்ப கத்தி பயமுறுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. வேதத்தை பயமுறுத்துகிற மாதிரி சொல்லக்கூடாது. பீஷணம்னு பெயர். உத்குஷ்டம், அனுநாசிகம், இப்படி பல தோஷங்களை சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு சிக்ஷை அப்படிங்கிற இந்த ஒரு அங்கத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடிகிறது. அதனால் இந்த வேதத்தில் சிக்ஷை அப்படிங்கிற ஒரு அங்கம் முக்கியமாக கருதப்படுறது. இந்த சிக்ஷாங்கிற விஷயத்தை வச்சுட்டு தான் வேதத்தை நாம் சரியாக உச்சாரணம் பண்ண முடியும். அடுத்தது கல்பகா அப்படிங்கிறது. கிளிப்பு சாமர்த்தியே அப்படிங்கிற தாத்துலேருந்து இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களையும் யாகாதிகளை சரியாக பண்ணணும் அப்படின்னால் எந்த மந்திரங்களை எங்கெங்கே உபயோகப்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்பசாஸ்திரம்ங்கிற இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அங்கத்தில் பொதுவாக 4 விஷயங்கள் சொல்லப்படுறது. ஸ்ரௌதம், கிருஹ்யம், தர்மம், சுல்பம் அப்படின்ட்டு இதெல்லாம் சேர்த்து கல்பசாஸ்திரம்னு நம்ம சொல்கிறோம். இதை வேதம் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கம் எதையோ சொல்லிகிட்டே போகிறேலே அப்படின்னு தோன்றது இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் வேதத்தினுடைய உபயோகம் தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்குது, அதனால் பைசா கொடுத்தோமா சாப்பிட்டோமா, இது சாப்பிட்றவனுக்கு போருமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த வஸ்துவை தயார் பண்ணணும், ஒரு இட்லி தயார் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி தயார் பண்ணணுங்கிற விஷயம், அதில் என்ன சேர்க்குறான், அது எத்தனை மணி நேரம் அது ரெடி ஆகணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள். அப்போது இந்த அங்கங்களை தெரிஞ்சுட்டாதான் சரியாக இந்த வேத விஷயங்களை நாம் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா பொதுவாக நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி வேதம் சொன்னால் ஏதோ பூஜை, யாகம், அது ஏதோ சில விஷயத்துக்கு முன்னே உபயோகப்படக்கூடியது அப்படின்னு போயிடும். அப்படி இல்லை. அதனால தான் திரும்ப கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். சங்கீதத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ இதெல்லாம் வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ வேதத்தில் சாம வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் சிக்ஷையானது விஸ்தாரமாக சொல்கிறது. அதே விஷயந்தான் சங்கீதத்தில் அவள் உபயோகப்படுத்துகிறா. அதே மாதிரியாக நாம் எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரம், இந்த கல்பசாஸ்திரம் காண்பிக்கிறது. எப்படி காண்பிக்கிறது? இதில் 4 பகுதிகள். ஸ்ரௌத சூத்திரம் அப்படிங்கிறது இந்த யாகாதி விஷயங்களை சொல்கிறது. அக்னிஹோத்திரம், ரசபூர்ணமாசம் முதலிய யாகாதிகளை எப்படி பண்ணணும், எந்த மந்திரங்களை எங்கே உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற சொல்லக்கூடியது ஸ்ரௌத சூத்திரம். அதே மாதிரியாக கிருஹ்ய சூத்திரம் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் அவனுடைய முடிவு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், அந்த சம்ஸ்காரங்களை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் கிருஹ்ய சூத்திரம் அப்படிங்கிறது. தர்ம சூத்திரம் அப்படிங்கிறது
ஒரு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் 4-5 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? முதல்ல இளமை பருவத்தில் இருக்கும், முதல்ல குழந்தையாக இருக்கும், அப்புறம் இளமையாக இளைஞனாக ஆறோம், அப்புறம் ஒரு முதுமை அடையிறோம். இந்த மாதிரியாக பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி முதலிய இந்த ஆஷ்ரம வர்ண தர்மங்களை சொல்லக்கூடியது தர்மசாஸ்திரம். அதே மாதிரி சுல்பம் அப்படிங்கிறது, சுல்பசூத்திரம் அப்படிங்கிறது இந்த யாகாதிகளுக்கு வேண்டிய அக்னி குண்டங்களை எப்படி பண்ணணும். இந்த சுல்பசூத்திரத்தில் இப்போ நம்ம இந்த பையன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தர் ஃபாரினர் அவர் கண்டுபிடிச்சார், அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நாம் ஏதோ இந்த மாதிரி படித்து எல்லாமே கிரெடிட் அவால் கொடுத்துருவோம். ஆனால் வாஸ்தவத்தில் சுல்பசூத்திரத்தில் இதை பற்றி சொல்கிறார். இந்த அளவு எப்படி எடுக்கிறது, பையங்கனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற விஷயத்தை சுல்பசூத்திரத்தில் ஆபஸ்தம்பர் அந்த அக்னி குண்டத்தை அமைக்கும் பொழுது எத்தனை ஸ்கொயர் மீட்டர், அதில் ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும், அதனுடைய அகலம் என்ன, அதனுடைய வித்து என்ன அப்படின்னு இந்த கணக்குகளை சுல்பசூத்திரத்தில் நமக்கு காண்பிக்கிறார். அப்போது ஏதோ இது யாக குண்டம் அப்படின்னு சாமானியமாக நினச்சிடக்கூடாது. இந்த விஷயங்களால் நமக்கு இந்த அறிவியல் விஷயமாகவோ இல்லது கணித விஷயமான நாலேஜ் நமக்கு ஏற்படுறது. அப்பேற்பட்ட சுல்பசூத்திரம் அப்படிங்கிறதும் கல்பசாஸ்திரத்துக்குள்ளே வரக்கூடியது. இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து கல்பம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அங்கம். இந்த கல்பஞானம் இல்லாமல் பொதுவாக இதில் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். வேதத்துடைய முதல் வாக்கியம் இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தான்னு ஒரு மந்திரம். இந்த இஷேத்வா அப்படின்னு மந்திரம் இருக்குது, ஆனால் இதை எங்கே உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத ஆபஸ்தம்பர் சொல்கிறார். அபிவேஷேத்வா சினத்தி ஊர்ஜேத்வேதி சன்னமயதி அனுமாஷ்டிவா. யாகத்துக்காக ஒரு மரத்தை உடைச்சு ஆகணும், அந்த சோமலத்தையே கிள்ளணும். அதை கிள்ளும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு அபிவேஷேத்வா சினத்தி இந்த முதல் வாக்கியத்தை சொல்லி அதை உடைக்கணும். ஊர்ஜேத்வேதி சன்னமயதி அனுமாஷ்டிவா. அடுத்து அந்த ஊர்ஜேத்வாங்கிற மந்திரம் சொல்லி அதை துடைக்கணும், அதை நேராக நிமித்தணும் அப்படின்னு இந்த காரியங்களை எப்படி பண்ணுறது. மந்திரம் இருக்குது, அதனுடைய உபயோகம் என்ன இல்லையா? டாக்டர் என்ன பண்ணுறார், மெடிசன் இருக்குது, உபயோகம் என்னங்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார் இல்லையா, இதை எப்படி சாப்பிடணும். அதுபோல் மந்திரங்களை எங்கே உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கமாக இந்த கல்பம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கல்பத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் என்னுடைய அவகாசத்தை முடிச்சாகணும், டைம் ஆகிடுத்து. டயத்துக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுடைய பர்மிஷன் வாங்கிக்கிறேன். அடுத்தது ஒரு வியாக்கரணம் அப்படிங்கிறது, வியாக்கரண சாஸ்திரம் அப்படிங்கிறது பொதுவாக லிங்கங்களை சொல்லக்கூடியது. அதே மாதிரி விபக்தி, சம்ஸ்கிருத பாஷையில் உள்ள ஒரு அழகு. மற்ற பாஷையில் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரியாக அந்த பதத்தினுடைய கூட இன்னொன்று எதோன்னா சேர்த்துக்கலாம். ராமன் அப்படின்னா ராமன் உடைய, இந்த உடைய சேர்த்துன்னா எங்கே ஒன்றா ஒரு அந்த ஆஃப் அப்படிங்கிற மீனிங் கிடச்சிரும். சீதை உடைய, சீதையினுடைய அப்படின்னா ஆஃப் சீதா அப்படிங்கிற இந்த ஆஃப் எங்கே ஒன்றா போடுற மாதிரி, அது மரமாக இருக்கட்டும். அப்போது ஆன் த ட்ரீ அப்படின்னா மரத்துக்கு மேலே, இந்த ஆண் போட்டாச்சுன்னா மேலேன்னு கிடச்சிரும். அப்போ அந்த தமிழில் மீது, மரத்தின் மீது, இலையின் மீது, குளத்தின் மீது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. இங்கே என்ன பண்ணி ஆகணும், அது ரெண்டும் சேர்ந்தே இருக்குது. பிரகிருதி பிரத்யங்கள்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து ராமஸ்ய அப்படின்னா ராமனுடைய. அப்போ சீதையினுடையக்கு என்ன பண்ணணும், சீதஸ்ய சொல்லாமான்னு சொல்ல முடியாது, சீதாயாகான்னு சொல்லணும். இது எங்கே இருக்குன்னா அந்த சப்தமே அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சீதா சப்தத்தை முழுக்க படித்தாதான் நமக்கு சீதாவினுடைய அப்படின்னு சொல்ல முடியும். தமிழில் உடைய சேர்த்தா அதன் அந்த ஒரு பொருள் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது தமிழில். சம்ஸ்கிருதத்தில் அப்படி கிடைக்காது. அப்போது அந்த விபக்தி முழுக்க நாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சப்தம்னு பொதுவாக சப்தமன் தெரியும் ஒரு புக்கு வச்சுருப்பா. அப்போ இந்த பாஷையில் உள்ள ஒரு தனி அழகு, அந்த சப்தத்தை அப்படியே தெரிஞ்சுட்டாதான் சொல்ல முடியும். அப்போ ராமன்னா ராமஹா, விருட்சஹான்னு சொன்னால் மரம், மரத்தில் அப்படின்னு சொன்னால் விருட்சேன்னு யூஸ் பண்ணணும். இந்த சப்தத்தை நம்ம அந்த விபக்தியை தெரிஞ்சாலொழிய உபயோகப்படுத்த முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அதில் திகந்தம் சுபந்தம்னு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சாஸ்திரமாக வியாக்கரணம். இந்த வியாக்கரணம் எதுக்காக, நமக்கு தெரிஞ்சக்கூடிய இந்த பாஷையில் சம்ஸ்கிருதத்துக்காக இல்லை, வேதத்தில் அயம் புரோஹரிகேஷா அப்படின்னு அப்போ அங்கே புல்லிங்கத்தில் யூஸ் பண்ணுறார். இயம் நார் யுபப்ரூதே அப்படின்னு மந்திரம் கல்யாணத்தில் இந்த பெண்ணானவள் சொல்கிறாள். அப்போது நாரிங்கிறது ஸ்திரீலிங்கமாக இருக்கவே இயம் அப்படிங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணுறார் வேதத்தில். அந்த இயம்ங்கிற பதம் வர்றது அயம் நாரின்னு சொல்லலை. அப்போது இது என்ன, ஏன் இயம் வந்திருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வியாக்கரண ஞானம் இருக்கணும். வியாக்கரண ஞானம் இருந்தால் தான் நமக்கு இது சரியாக புரியும். அதே மாதிரியாக நம்ம இந்த டென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வர்த்தமான காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த விஷயங்கள்லாம் லட்டு லிட்டு லுட்டு ரிங்கு அப்படின்னு 10 லகாரங்கள்.
இது பரிகாசத்துக்காக இல்லை, எல்லாமே லா லான்னு ஆரம்பிக்கிறதுனால 10 லகாரம். லட் வர்த்தமானே லேட் வேதே பூதே லுங் லங் லிட்டஸ்ததா வித்யா சிஷோஸ்து லிங்லோட்டோ லுட் ரிட் ரிங்ஸ்ட பவிஷ்யதி அப்படின்னு இந்த 10 லகாரங்களை சொல்லுவா. இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப சம்ஸ்கிருத பாஷையில் பலவிதமாக பிரிச்சிருக்கா. அதே மாதிரியாக வேதத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லகாரம் இருக்குது, லேட்டுன்னு சொல்கிறார். லட் வர்த்தமானே லேட் வேதே. லேட் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அது அந்த டென்ஸுக்கு என்னன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அர்த்தம். வேதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் அது. ததத் ரத்னானி தாசுஷேன்னு ஒரு எக்ஸாம்பிள். ததத்துன்னு அங்கே வேதம் யூஸ் பண்ணுறது, ததாத்தின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இது போல லேட்டுங்கிற ஒரு லக்காரம். இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வியாக்கரணம் அப்படிங்கிறது அவசியம், இந்த ஞானம் வேணும். அடுத்து நிருக்தம். நிருக்தத்துக்கு நிகண்டு நம்ம இந்த சப்தம் கேள்விப்பட்டிருப்போம். நிருக்தம் முழுக்க என்ன சொல்றதுன்னா எந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், இதை பண்ணாதான் நமக்கு அந்த அர்த்தத்தை சரியா. ஏன்னா அந்த சொல்லக்கூடிய வஸ்து வேறையாக இருக்கு. நான் ஜலம் கேட்குறேன், இன்னொருத்தர் கொஞ்சம் கொண்டு வந்து டம்ளர் வச்சா வச்சுக்கோங்க, நீங்கள் டம்ளர் தானே கேட்டேல் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கஷ்டம். ஸோ நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேனோ அந்த சப்தத்துக்கு நீலுன்னா ஜலம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா தான் சொல்ல முடியும். நீலுன்னா ஏதோ நீல கலர் போல இருக்குன்னு நினச்சிருந்தாருன்னா கஷ்டம். அப்போ அந்த வேதத்தில் உள்ள சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நிருக்தம் வேண்டியிருக்கு. அதைய நிருக்தம் ஏன் பேரெல்லாம் சொல்கிறார். இந்த நிருக்தத்தில் ரிஷி எதை வச்சு சொன்னார்? ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், வேதத்தை யாரும் சொல்லலைங்கும் பொழுது இந்த பதத்துக்கு இதான் மீனிங் அப்படின்னு எதை வச்சு சொன்னார்னா வேதத்தை நன்னா ஆராய்ந்து, வேதத்திலேயே பல இடங்கள்ல இந்த நிருக்தம் சொல்லப்படுறது. தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரியாக அக்னீர் பவதி தஸ்மாத் புருஷஸ்ய புருஷத்வம் புரிஷேதே இது புருஷா அப்படின்னு வேதமே சொல்றது. நம்ம மனசுக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள இருப்பதனாலே இந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியான பகவானுக்கு புருஷன்னு பெயர். அக்னின் ஏன் பெயர் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் போறார், அதனால அக்னிஹின்னு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றார். இந்த மாதிரியாக இந்த நிருக்தத்துல சப்தங்கள் இந்த பதத்துக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிருக்தங்கிற விஷயம். வர்ணாகமஹா வர்ண விபரியேஷ்ட என்று 5 விதமாக இதுல நிருக்தத்துல காண்பிக்கிறார். உதாரணத்துக்காக சொல்றேன். ஹந்தீதி ஹம்சஹா, நடப்பதனால அன்னபட்சிக்கு அன்னம்னு பெயர். சம்ஸ்கிருதத்தில் ஹம்சஹான்னு பெயர். இது வந்து வர்ணாகமஹான்னு பேர். ஹந்தி அப்படிங்கிறது ஹம்சஹான்னு சா சேர்ந்துருத்து. வர்ண விபர்யா ஹினஸ்தீதி ஹிம்சஹா, யார் கஷ்டப்படுத்துறானோ அவனுக்கு என்ன பேர்? ஹிம்சஹான்னு பேர் வைக்கணும். ஆனால் எழுத்து மாறி போயிடுத்து, ஹிம்சஹாக்கு பதிலாக சிம்மஹான்னு ஆயிடுத்து. ஸோ வேதத்தில் இதுக்கு வர்ண விபர்யான்னு பேர். எழுத்து ஹிம்சஹாக்கு பதிலாக சிம்மஹான்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பிராணிகளையும் கஷ்டப்படுத்துறதுனால அதுக்கு சிம்மம்னு பெயர். அதே மாதிரி கூடோத்மான பிரகாசத்தையில் விகாரம், கூடாத்மான்னு வர வேண்டிய இடத்துல கூடோத்மான் இருக்கு, ஆகு பதிலாக ஊங்குற எழுத்து மாறி வர்றது. அதே மாதிரி ஒரு எழுத்து விட்டே போயிடும். பிருஷோதரஹான்னு ஒரு சப்தம் வேதத்தில், பிருஷத் உதரஹான்னு ஒரு இத்து வரணும், அந்த இத்து போயிடுறது. இப்படி பல விஷயங்களை வச்சுண்டு இந்த இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், இது பிருஷத் உதரஹா தான் இங்கே சப்தம் இருக்கணும், ஆனால் பிருஷோதரஹான்னு ஆயிடுத்து அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த சப்தத்துக்கு இதா பொருள் அப்படின்னு எழுதுறார். இந்த விஷயங்கள்லாம் நிருக்தத்தில். அடுத்து சந்தஸ் சாஸ்திரம். சந்தஸ்ங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி மீட்டர். இதில் ஒரு 8 கணங்கள் இருக்குது. எழுத்துக்களை 3 எழுத்தாக பிரித்து அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கணம் சொல்ல, ரகணம் யகனம் தகனம் மகனம் அப்படிங்கலாம். இந்த மாதிரி 8 கணங்களை அடிப்படையாக கொண்டு மீட்டரை அமைக்கிறது. இதில் நம்ம சொல்லக்கூடிய காவியங்கள், அதாவது இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா, ராமாயணமோ மகாபாரதமோ, இதில் இருக்கக்கூடிய மீட்டருங்கிறது வேற, வேதத்தில் உள்ள இருக்க மீட்டர் வேற. அப்போ அந்த மீட்டர் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வேதம் சொல்றது காயத்ரியை சொல்லி இந்த ஹோமத்தை பண்ணு. இப்போ காயத்ரினா என்ன அர்த்தம்? காயத்ரி மந்திரம் இல்லை. நம்ம பொதுவாக காயத்ரி உடனே கடையில் அந்த காயத்ரி மந்திரம் நினச்சிக்கோம் இல்லையா, அது காயத்ரி மந்திரத்தை காயத்ரி சொல்லலை. காயத்ரிங்கிறது ஒரு மீட்டருடைய பெயர். அப்போ காயத்ரினா என்ன அர்த்தம்? 24 எழுத்து உடையதுக்கு காயத்ரின்னு பெயர். நம்ம பொதுவாக காயத்ரின்னு எதை சொல்கிறோமோ அதில் வாஸ்தவமாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 23 எழுத்து தான் இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? காயத்ரியா ஜுஹோதி அப்படின்னு சொல்கிறது. அதனால் அங்கே என்ன பண்ணுவா, ஒரு எழுத்தை அங்கே ஒரு ஹாஃப் லெட்டராக இருக்கக்கூடியதை ஃபுல் லெட்டராக ஆக்கிடணும். அப்படி ஆக்கி தான் யாகத்தில் அதை உபயோகப்படுத்தணும். ஏன் அப்படி உபயோகப்படுத்துகிறா? இருக்கிறத அப்படியே தான் சொல்லணும் அப்படின்னால் இல்லை, வேதம் காயத்ரினால ஹோமம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அப்போ காயத்ரினா 24 எழுத்தை சொல்லி ஹோமம் பண்ணணும்.
அதனால அந்த இடத்துல அந்த ஹாஃப் லெட்டரை ஃபுல் லெட்டரா மாத்தி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்றா. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சந்த சாஸ்திரத்திலிருந்து தெரியறது. அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி ஜோதிஷங்கிறது 3 விதமாக இருக்கு. திஸ்கந்தம் ஜோதிஷம் சாஸ்திரம் சதுர்லட்சம் உதாகிருதம். 3 ஸ்கந்தத்தை கிளைகளை கொண்டதாக இருக்கு. கணிதம், ஜாதகம், சம்ஹிதா என்று இந்த 3ல நம்ம ஜாதகத்தான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். ஜோதிஷம் அப்படின்னா ஜோசியம், ஜாதகம் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, கணிதம் அப்படிங்கிறதா நமக்கு எல்லா விதமான காலத்தையும் கணிச்சு தரக்கூடிய ஒரு சாஸ்திரம். இந்த கணித ஸ்கந்தத்தின்படியாக தான் பஞ்சாங்கங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி நமக்கு என்ன காலத்தில் நாம் இருக்கோம். ஒரு அழகான விஷயம். இன்றைய தினம் நாம் இருக்கோம் இல்லையா, இன்றைய தினம் நம்மளுடைய பொழுது அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய 51வது வயசினுடைய முதல் வருஷத்தினுடைய முதல் மாசத்தினுடைய முதல் நாளினுடைய பகல் பொழுது அப்படிங்கிற ஒரு அளவை இப்போ நாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கணக்கு எப்படி வர்றது அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பிரம்மாவுக்கு 100 வயசுன்னு கணக்கு பண்ணி அந்த 100ல் 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுல முதல் நாள் அன்னைக்கு நாம் இருக்கோம், பகல் பொழுதுல இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற இப்பேற்பட்ட ஒரு பரம்பரையை நாம் ஃபாலோ பண்ண முடிகிறது அப்படின்னால் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் தான் காரணமாக இருக்கு. இப்படியாக இந்த ஜோதிஷ சாஸ்திரம் நமக்கு காலங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது. அதுல இந்த ககோள பூகோளங்கள் எல்லாமே நாம் இன்னைக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த வாரங்கள் 7 நாட்கள் தான் இருக்கு இல்லையா, சண்டே, மண்டே, டியூஸ்டேஸ் அப்படின்ட்டு. ஆனால் கிரகங்கள்னு சொல்லும்பொழுது 9 கிரகங்கள்னு சொல்லிக்கிறோம். அந்த 9 கிரகங்கள்ல ராகு, கேது அப்படிங்கிற 2 கிரகங்கள் சாயா கிரகம்னு வேதமே சொல்றது. அந்த 2 சாயா கிரகமாக இருப்பதனால தான் இந்த உபராகம் சொல்லக்கூடிய கிரகணம் நம்ம சொல்றோமே. இன்னைக்கும் கிரகணம் அப்படிங்கிறது பூமியுடைய நிழல் விழறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்றது இந்த உபராகம் அப்படிங்கிறது சாயா கிரகங்களுடைய ஒரு சாயை விழறது, நிழல் விழறது. அப்ப என்ன தெரியறதுன்னா அனுமானம் பண்றது. இந்த 2 கிரகம் இருக்கு அப்படிங்கிற நமக்கு எப்படி தெரியறதுன்னா, எதனால சூரிய கிரகணம் ஏற்படுறதோ சந்திர கிரகணம் ஏற்படுறதோ அதனால இந்த கிரகங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரத்துல பிரத்யட்சம், ஐதிஹ்யம், அனுமானம் முதலிய 4 பிரமாணங்களை வச்சுருக்கா. இதுல ஜோதிஷ சாஸ்திரம் வெறும் ஏதோ நமக்கு இகலோகத்துல பூமியில உள்ள விஷயம் மட்டும் இல்லை, மேல ககோளங்கள்ல என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சாஸ்திரம் தெளிவாக சொல்றது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஷடங்கங்கள்ல வேதத்திலேயோ இல்லை அதனுடைய அங்கங்கள்லையோ இல்லாத விஷயமே கிடையாது. ஆனால் என்ன சிரமம் அப்படின்னா, அது என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை இல்லையா. டிவியில சேனல் இருக்கு, இந்த சௌகரியம் இருக்கு, ஆனால் அவர் பேசக்கூடிய சத்தம் இங்க கேட்கல. டெக்னிக்கல் இஷ்யூஸும் ஒரு பதத்துல முடிச்சிடுறோம். எங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன் வேண்டியிருக்கு. அப்போ அந்த நாலேஜ் இருக்கிறவருக்கு தான் அது புரியும். சாமானிய நாலேஜ் இருக்கா, ஏதோ கனெக்ட் பண்ணா அது கேட்கும்னு நினைச்சுட்டு இருக்கோம். பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் சார் இதுல என்ன ப்ராப்ளம் தெரியலை அப்படின்னு சமப்படுறோம். அதுபோல் நம்ம சாஸ்திரங்கள்ல நம்ம வேதங்கள்ல இல்லாத விஷயமே கிடையாது. அதனால தான் இது ஏதோ சார் ஏதோ வேதம் உபனிஷத்து, நாளைக்கு அடுத்தது உபனிஷத்துன்னு சொல்ல போறார். இதெல்லாம் நாங்கள் கேட்டு என்ன தெரிஞ்சுக்க போறோம், என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஏதோ சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஆர்ட்ஸ் காலேஜில் வந்திருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், இந்த செமினாரில் எதுக்காக எங்களை உட்கார வைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்கோ. கண்டிப்பாக 100% இது உங்களுடைய லாபகரமான விஷயம். இதில் கொஞ்சம் மனசோட ஈடுபாடோட நாம் இதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 2 விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு படிப்பு உடையவர்கள் அந்த மாதிரியான கல்விக்கு போகிறது இல்லை, அந்த மாதிரியான கல்வியை படிக்கிறவா இந்த கல்விக்குள்ளே வரதில்லை. இது 2ம் சேரணும் அப்படிங்கிறதான் நம்ம பெரியவாளுடைய ஆசை. அதனால தான் இந்த யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ் அது 2ம் சேர்ந்தா போல ஆன்மீகமும் லௌகிகமும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதனால இந்த ஒரு ஷடங்கங்கள் அப்படிங்கிறதுல நான் ஒரு 10 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்டுண்டு, இந்த ஷடங்கங்களால் தான் நாம் வேதத்தை சரியாக அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுட்டு எனக்கு ஒரு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த சங்கரா கல்லூரிக்கும் மற்ற ஆசிரியருக்கும் நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். மகான் தன்யவாதா. கோடான கோடி தன்யவாதங்கள் சொன்னாலும் போராது. இப்பேற்பட்ட பொக்கிஷமான விஷயங்களை நமக்கு சொன்னதுக்காக இதுக்கு தன்யவாத பாஷணத்துக்கு நம் சம்ஸ்கிருதத்துறையின் பேராசிரியர் ஜெயலட்சுமி மகோதயர் அவர்களை பிரார்த்திக்கிறேன். இன்று நடைபெற 2 சத்திரங்கள் நன்றாகவே முடிஞ்சது.
முதல் சத்திரத்துல பார்த்தேனாக்கா சௌமிய நாராயண சுவாமியும், இரண்டாவது சத்திரத்துல பார்த்தீங்கன்னாக்கா உமாபதி சாஸ்திரிகளும் நன்றாகவே நம்மளுக்கு பொதுவான வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வேதத்துக்குள்ளேயும் வேதாங்கங்களுக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பாக இயல்பாக நன்றாகவே நம்மளுக்கு புரிய வைத்து நம்மளுக்கு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கேன். அதனால சம்ஸ்கிருத துறை சார்பாக இவா 2 பேருக்கு கிட்ட நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.